அண்ணே உங்களுக்கு அறிவோ அறிவுனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஒன் சுதா சேனல். இன்றைக்கி வந்து சுவையான ஸ்நாக்ஸ் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பாரம்பரியமாக நம்ம செய்கிறது. இது எப்படி வந்து நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதுக்கு தேவையானதெல்லாம் சொல்லிடுறேன் நான். அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். 6 டம்ளர் எடுத்துக்கலாங்க. அரிசி எதில் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் பொரிச்சக்கடலை வந்து 1 டம்ளர். ஆயில் 1/2 லிட்டருங்க ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. ஓமம் வந்து 1 ஸ்பூன், கருப்பு எள்ளு 1 ஸ்பூன். பாருங்கள், இது ஓமம், இது 1 ஸ்பூன். காஞ்ச மிளகாய் ஒரு 10 நம்பர் எடுத்துக்கலாங்க. பொரிச்சகளையுமே வத்தலும் நான் தனியாக அரைக்க போகிறோம், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், வெண்ணெய் 50 கிராம் வீட்டிலையே எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம். இது சால்ட்டு தேவைக்கு எடுத்துக்கலாங்க. நம்ம ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு 2 hours ஊற வச்சிடலாங்க. நான் அரைக்க வந்துட்டேன். இப்போ பாருங்கள், லேசாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சிட்ருக்கேன் நான். அப்படியே லேயராக ஃபார்ம் ஆகி வருது, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மாவை வந்து பாத்திரத்துக்கு எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக விடாமல் லைட்டாக விட்டு நல்லா கெட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கெட்டி எடுக்கணும். நைஸாக எடுத்துக்கணும் மாவு அரைச்சி. இப்போ பாருங்கள், எவ்வளோ நைஸாக தெரியுது மாவு. இது கூட வந்து நம்ம வெண்ணெய் கலந்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த ஓமம், கருப்பு எள்ளு இது எல்லாம் 1 ஸ்பூன் போட்டுட்டேன் நான். இது பொரிச்சகளையுமே வத்தலும் தனியாக ஜாரில் மாற்றிட்டேன் நான். அதை அரைச்சி சமைச்சு எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு ஜல்லடையில் வச்சு சளிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. அந்த மாவோட இதை சேர்த்துடலாம், நம்ம அரைச்சதை சேர்த்திட்டு நல்லா வந்து இந்த வெண்ணெய் எல்லா பக்கமும் வந்து நம்மளுக்கு மாவில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துடலாங்க. சால்ட்டு தேவைக்கேற்ப சேர்த்திக்கோங்க. பத்துலேனும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு அச்சு எடுத்து நம்ம பிடிஞ்சா போட்டுக்கலாம். பாருங்கள், வீட்டில் இருக்கிற தட்டை எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன தட்டில் ஆயில் கொஞ்சம் ஏற்கனவே நம்ம தேய்ச்சி வச்சிட்டோம்னா போடுறதுக்கு ஈஸியாக வரும். பிள்ளையருக்கு முன்னாடியே ஆயில் வந்து இப்போ தட்டத்தில் வந்து நம்ம தேய்ச்சி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அச்சு வச்சு பிழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து இப்படி நம்ம போடும்போது அதிலேருந்து கரெக்டாக வந்து எண்ணெயில் விடும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா நம்ம ஆயில் அதில் வந்து இந்த தட்டத்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தேய்ச்சி விட்டுட்டு தான் பிழிஞ்சு எடுக்கணும். நான் பிகினர்ஸ்க்காக சொல்லிகிட்ருக்கேங்க. ஆல்ரெடி செஞ்சவங்களுக்கு தெரியும். பிகினர்ஸ்க்கு வந்து இது சின்ன சின்ன பாயிண்ட்டு நம்ம அது செஞ்சால் தான் கரெக்டாக வரும். பாருங்கள், நல்லா வந்து பபிள்ஸில் ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுட்டு 2 சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே ரேஷியோ போட்டு கரெக்டாக செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸாக வந்து ஒரு கொஞ்சம் அளவாக போட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு 3 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பொரிச்சக்கடலை இதெல்லாம் போட்டு அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி பாதியாக பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பாருங்கள் டேஸ்டியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.